யாவருக்கும் ஒரு வசனம் தெரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து யாராவது ஒரு வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சரி, நீதினா என்னன்னு தெரியுமா? சரி, வேதாகமத்துல இருந்தே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லி உங்களுக்கு நான் அந்த காரியத்தை சொல்றேன். ஈசாக்கின் பிள்ளைகள் யாருன்னா? ஈசாக்கின் பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு, 2 பேரும் இரட்டை குழந்தைகள். அப்போ முதல் பிறந்த பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? சேஷ்ட புத்திரபாகம். சேஷ்ட புத்திரபாகம்னா சிறப்பான, அவங்களுக்குன்னு சொத்துனா அதுல 2 பாகம் யாருக்கு தான்? மூத்த மகனுக்கு தான். அதுல மூத்த 2 பேரும் இரட்டை குழந்தைகள் தான். ஆனா முதலாவது பிறந்தது யாரு? ஏசா. ஸோ அவனுக்கு அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் இது ஏசாவுடைய வேலை என்னன்னா, காட்டுக்கு போகிறது, வேட்டையாடுறது, ருசியுள்ள பதார்த்தங்களை செய்கிறது. இப்போது உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறது, வீட்டில் வந்து சமைக்கிறது, சாப்பாடு செய்யறது, இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது யாரோட வேலை? ஏசாவோட வேலை. யாக்கோபு வந்து எப்படி இருப்பான்னா, எப்படியாகிலும் அந்த சேஷ்ட புத்திராவன் ஒரு குணசாலி, எப்படியாகிலும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படியாவது அண்ணன்ட்ட இருந்து வாங்க வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். சேஷ்ட புத்திர பாகம் எப்படியாவது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யாக்கோபு என்ன செய்து கொண்டிருந்தான்? கூழ் சமைத்து கொண்டிருந்தான். சிவப்பான கூழ் அழகா சமைத்துட்டு இருக்கான். அப்ப ஏசா காட்டுக்கு போய் வேட்டையாடி ஒன்றுமே கிடைக்காம வீட்டுக்கு வரும்போது பயங்கரமான பசி. எத்தனை பேர் வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்தீங்க? யாருமே சாப்பிட்டுட்டு வரல. இப்ப எல்லாரும் ரொம்ப பசியோட இருக்கீங்க. நமக்கு இருக்க வேண்டியது என்ன பசி அப்படிங்கிறத நாங்க சொல்ல போறேன். சரியா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ இந்த ஏசாவுக்கு பயங்கர பசி. அப்போ தம்பிகிட்ட கேட்குறான், யாக்கோபு யாக்கோபு, எனக்கு அந்த கூழ்ல எனக்கு ரொம்ப நான் இழைத்து போயிருக்கேன், எனக்கு கூழ் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி சரி நான் தரலாம், ஆனா நீ என்ன செய்யணும்? எனக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தருவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாராளமா தர்றேன். என் சேஷ்ட புத்திர சேஷ்ட புத்திர பாகமா இப்போ முக்கியம், நானே சாக போறேன், எனக்கு அந்த கூழ் மட்டும் தான், அது போதும் அப்படின்னு சொல்லி சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அதனுடைய மேன்மை அவனுக்கு தெரியலை. ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மை அவனுக்கு தெரியாததுனால, சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசட்டை பண்ணி அதை உடனே யாருடைய கைகளில் கொடுத்துட்றான்னா, யாக்கோபுடைய கரத்துல கொடுத்துட்றான். சரியா? ஆனா அதேதான் இப்போ ஏசாவுக்கு இருந்தது என்னன்னா, ஒரு சரீர பிரகாரமான பசி அவனுக்கு. ஆனா யாக்கோபுக்கு இருந்தது என்ன தெரியுமா? ஒரு ஆத்ம பசி. எப்படியாகிலும் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காரியம் எதை குறிக்கிறதுனா, ஒரு ஆத்ம தாகம், ஆத்ம பசி, நீதியின் மேல பசி அவனுக்கு, யாக்கோபுக்கு. ஏசாவுக்கு அந்த பசி அப்பயே தீர்த்துருக்குது. இப்போ நமக்கு அப்படிதான். நாம் எதற்காக தேவனை ஆராதனை செய்கிறோம்? சரீர பிரகாரமான பசி தீர்வதற்கா, இல்லை ஆத்ம பிரகாரமான ஒரு பசி தீர்வதற்கா? நமக்கு நல்ல வேலை வேணும், சாப்பாடு வேணும், உடை வேணும் அப்படின்ற அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்குதா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உணவுக்காகவும் உடைக்காகவும் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் நான் உங்களுக்காக என்ன ஃபர்ஸ்டே நமக்கு ஆண்டவரை தேடினாலும் சரி தேடாவிட்டாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும், விலங்குகளுக்கும், பறவைகளுக்கு எல்லாருக்கும் தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தான் வச்சிருக்காரு. அதற்காக நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு பதிலாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் ஜெபிக்கிறார். எப்படின்னா, என்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும், கிறிஸ்து என்னை வாசமா இருக்கணும், உங்களுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அதை உணரத்தக்க அந்த அன்பின் ஆழத்தை நான் அறிஞ்சுக்கணும். ஏசப்பா, உங்களுடைய அன்பின் ஆழத்தை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. நாமளும் ஜெபிப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்குதே. அதனால இந்த உலக பிரகாரமான காரியத்தை எல்லாம் நம்ம கேட்போம். எனக்கு நல்ல வீடு வேணும், ஃபீஸ் கட்டணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலை வேணும், இதற்காக எல்லாம் நம்ம ஜெபிப்போம். அதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு என்னென்ன அப்போ போது என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் அழகாய் நடத்தி செல்லுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். அப்ப நாம கேட்க வேண்டியதெல்லாம் எதை கேட்கணும்? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நமக்கு நன்மையானவைகளை தருகிறது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நன்மையானவைகள்ல என்னது? தேவனுடைய புத்திரராய் நம்ம மாற்றப்பட்டோம்னா நமக்கு என்ன தருவார் ஆண்டவர்? பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். சரி, அந்த பரிசுத்த ஆவியை நம்ம வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? அதே பவுல் சொல்லுகிறார், நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நான் நினைக்கிறதற்கும் அதிகமாக என்னிலே கிரியை செய்கிறார். நாம என்ன உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு, ஆண்டவரே நான் இவ்வளவு நினைச்சிருக்கேன், இதுக்கு மேலாவும் நீங்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பவுல் சொல்லிக்கிறது போது அது உலக பிரகாரமான காரியத்துக்காக அல்ல, நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். ஓகேவா? சோ நமக்கு தேவையானது என்னது? ஒரு நீதியின் மேல பசிதாகம். நீதியின் மேல பசிதாக இருந்துச்சுன்னா நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா திருப்தி ஆக்குவார். சரி, நம்ம இப்பொழுது ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுப்பி நின்று ஒரு பாடலை பாடுறோம். அந்த பாடல்ல அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. நாம எதற்காக வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே, அந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி சொல்லும் போது கூட ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வைத்து நானும் ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று நினைத்து கொண்டிராதீங்க. நம்ம என்னைக்கோ பெற்ற அபிஷேகத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆவி சில நேரங்கள் நமக்குள்ளே அவிழ்ந்து போனதா இருக்கும். அதையும் நாம என்ன செய்யணும்னா, ஏற்கனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் ஒன்று கூட நம்ம புதுப்பிக்கணும். பெறாதவங்க ஆண்டவரை அபிஷேகத்தால நிரப்புங்கன்னு கேட்கணும். அபிஷேகத்தால நிரப்பப்பட்டவங்க ஆண்டவரை, இன்னும் நிறைய படிகள் இருக்கு. ஆத்தும பாரம், கனி தருகிற ஒரு வாழ்க்கை, ஆவியின் வரங்கள், இதையெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். இதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும். மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும்னா ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறி ஜீவிக்கிறது தான். நாம் உலக பிரகாரமான காரியங்களையே கேட்டு 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 நாம் எங்கேயே இருக்கிறத விட நம்முடைய ஆத்மா நாளுக்கு நாள் வெள்ளனடைந்து இயேசுக்கு ஒப்பான சாயுள்ளவர்களாய் மாறினால் மாத்திரமே நம்ம நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க முடியும். அதனால எல்லாருமே நாம் எழுந்திருந்து இந்த ஊற்று தண்ணீரே இந்த தேவா மிகுந்த வாஞ்சியோட சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த பாடல் தெரியும். யாருக்கும் தெரியாத பாட்டு கிடையாது. எல்லாருமே கண்களை மூடி, யாரும் கண்ணை திறந்து விளையாட வேண்டாம். எல்லாருமே கண்களை மூடி கரங்களை தட்டி மிகுந்த வாஞ்சியோடு, வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டவரை கேளுங்க. ஊற்று தண்ணீரே இந்த தேவா எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க நிரப்பட இசப்பா அப்படின்னு நீங்க கேட்க போறீங்க. जीवन
சோதரிப்போம். பரலோகத்தின் தேவனை நாம் துதிப்போம். ஆவியானவர் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யறதுக்காக சோதரிப்போம். கடந்த நாட்கள் ஆண்டவர் நன்மைகளுக்காக சோதரிப்போம். எல்லா பரிசுத்தமான ஆராதனை ஆசீர்வதிக்க சோதரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல விளைக்காய் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தை கடந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த தனித்தனியாக எங்கள் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்னும் வர வேண்டிய ஆத்மாவோடு கத்தருடைய ஆவியானவர் ஆமென் தேவனை இடைப்படத்தக்கதாக ஆத்மாவில் தேவ சமூகத்தை கடந்து வந்து உன்னதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆவியை இறக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இதனால் இந்த ஆராதனை முன்ன நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். இதுவரையிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியிலே தம்முடைய கிரியையை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஆவியை தொடர்ந்துள்ள பகுதியை தேவனுடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வரும் எல்லா விதமான தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சங்கீத வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே ஸ்தோத்திரம். சங்கீதம் 84 சங்கீதம். சங்கீதம் 84 கிட்டித் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க கோராயத்தில் உள்ள ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் இடையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களை செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்தையில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாய தேவனே, கண்ணோக்கமாயிரும் இரவிஷயம் பண்ணவரின் முகத்தை பாரும். சேர்ந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியன் கேடகமானவர், கர்த்தர் கிருபை மகிமை அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கலங்காதுகிறார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த நாட்களும் ஆண்டவருடைய நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அநேக ஆபத்துகள், மோசங்கள், நெருக்கம் வந்தபோது தேவன் எல்லாரும் நம்மை விடுவித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த ஸ்தோத்திரிப்போம். பூலையில் நடக்கிற எல்லா பரிசுத்தமான ஆராதனையும் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை மீதியுள்ள பகுதியை கர்த்தரை பொறுப்பெடுத்து நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். இவருக்கான தகுதி எடுத்து கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரிப்போம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாரென்று ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாரென்று ஜீவனாதா. நீரே ஜீவிகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரதி. நீரே
இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். இன்றைய தினம் கூடியிருந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதியாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 84ஆம் சங்கீதத்தை பாடியதான சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறதான வாசஸ்தலம் மிகவும் மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் இன்பமாகவும் காணப்படுகிறது என்று அருமையான சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த சேனைகளை கத்த அவர் மகா பெரிய தேவன். அவர் வாசம் பண்ணுகிறதான வாசஸ்தலம் அது மகிமையாகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க காரணம் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சூரியனும் கேடகமானவர் என்று 11ஆம் வசனம் படிக்கிறோம். அவ்வளவு மகாபெரிய தேவனையாக்கு நாம் ஆராதிக்கிறோம். ஒரு சாதாரணமான தெய்வத்தை அல்ல. நாம் ஆராய்கிற தேவன் நம்ம எப்போதுமே நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை வழி நடத்தவும் நம்மோடு பேசவும் மெல்லிய சத்தத்தை நம்ம துணிக்கப்பட்ட ஒரு போதுமானவராக இருக்கிறார். சொல்லுவோம். இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் அதுக்கு அடுத்த வசனம் படிக்கும் போது என் ஆத்துமா கர்த்தருடைய என் மாம்சம் என்னுடைய மாம்சமும் ஜீவனுள்ள என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவன் நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராய்கிற தேவனுடைய சம்பந்தத்தை ஆராதிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று 100ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள் என்று அழைக்கிறார். இந்த அருமையான இந்த பகல் வேளை நாம் தேவசனம் வந்திருக்கிறோம். கடந்த அந்த பாதையில் ஆண்டவர் எத்தனையோ நெருக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பிரதிபலங்கள் மத்தியிலோ ஆண்டவர் நல்லவராயிருந்தார். தேவன் நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை வழிநடத்தினார். அந்த தேவனுக்கு நன்றியாக தேவ சமூகத்திலே நாம் இதோ கர்த்தர் சாட்சியில கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உண்மையிலேயே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களை செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாருங்க, உன் தேவனிலே பலன் கொள்கிற ஒரு அனுபவம். தேவனிலே பலன் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? 4வது வசனம் வாசிப்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உண்மை என்ன செய்திருப்பார்கள்? துதித்துக் கொண்டே இருப்பார்கள். துதி என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பலனை கொண்டு வருகிறது. துதி என்பது சத்துருடைய கோட்டைகளை முறையடிக்கிறது. துதி என்பது நம்முடைய வாழ்க்கையில பெரிதான சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொண்டிருக்கிறது. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாய் சிறைச்சாலைகளுக்கு வேலையை கர்த்தரை துதித்தார்கள். பாருங்க, அவர்கள் ஒரு புதிய ஜீவன் அல்ல ஒரு புதிய பலன் அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எரிகோவின் கோட்டையை வீழ்த்தும்படியாக கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் தேவ பிள்ளைகள். கர்த்தர் அவர்களுக்கு அங்கே இறங்கினார். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தடையாக இருந்த கோட்டை உடைக்கப்பட ஆரம்பித்தது. வாழ்க்கையிலே நம் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேக நேரங்களில் பலவிதமான எரிகோவின் கோட்டை போன்றதான கோட்டைகள் எரிசக்தி கிரியைகள் நமக்கு எதிராக இருக்கிறது. அவை உடைக்கப்பட வேண்டும் என்றால் தேவனை துதிக்க வேண்டும். யார் தேவனை துதிக்க முடியும்? எல்லாரும் வெளிப்படும். இங்க கவனிக்க, எல்லாரும் கவனிக்கும். யார் தேவனை துதிக்க முடியும்? கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள். நாம் கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறோமா? நம்முடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாசமாய் இருக்கிற இடம் அது இன்பமானது. நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய வாசஸ்தலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இதோ நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் என்றால் அந்த இருதயம் எப்போதும் சந்தோஷம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகையினாலே எப்பொழுதெல்லாம் தேவன் அதிகமாக துதிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த நேரத்தில் நம்முடைய இதயத்தில் பாரங்கள் மாறுகிறது, நம்முடைய துயரங்கள் மாறுகிறது, வேதனைகள் மாறுகிறது, வாழ்க்கையிலே தேவ சமாதானம் பெறுகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம்.
நம்முடைய தேவனை இதோ நாம் இப்ப ஆராதிக்கும்படி ஆண்டவர் சொன்ன அர்ப்பணித்து ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் பாஸ்மா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியிலே காத்திருப்பது. பாருங்க, தேவனுடைய ஆலயத்தில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் சங்கீதக்காரர். ஆகாமிய கூடாரத்தில் வாசமா இருப்பதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஞாயிற்று ஆராதனை என்றால் ஆகாமிய கூடத்தில் உட்கார்ந்துருவோம். ஆகாமிய கூட நாம் ஆராதிக்க நாம் தங்கி இருக்கிற நான் வாசம் பண்ணுகிற வீடு. ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல அலையில சொல்லுங்க. கர்த்தர் அதை விரும்பல. கர்த்தர் எதை விரும்புகிறார்? கர்த்தருடைய சமூகத்தை விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தை கடந்து வரும்போது நமக்குள்ள சந்தோஷம் ஆறுதல் பெறுகிறது. வேதனைகள் கவலைகள் மாறுகிறது, கசப்புகள் நெருக்கங்கள் மாறுகிறது, வாழ்க்கையில தேவனுடைய சமாதானம் உருவாகிறது. சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியை காத்திருப்பதே நான் தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு செயல் என்றால் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? செயல்களையும் கர்த்தர். உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் அவனை போல ஒரு பெரிய மேன்மை உள்ளவன், அவனை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவரும் இல்லை இந்த கர்த்தர் சொல்லுகிற இஸ்ரவேலே, ஓ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாருமே இல்லைங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பிரதம ஜனாதிபதி ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாக்கியம் கிடைச்சிருக்கா? அல்லேலூயா, கிடைக்கல. ஏன்? அவர்கள் இந்த தெய்வ அன்பை என்ன செய்ய முடியல, ருசிக்க முடியல. இந்த மண்பாண்டமாகிய நமக்குள்ள வாசமா இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்த நாள் முழு ஆண்டு சேர்ந்த நன்மைகளை நினைவு தேவசன சாட்சி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில ஆபத்தான சூழ்நிலை வந்தது. ஆண்டவர் மிக அதிசயமாக